வணக்கம், நான் டாக்டர் வித்யாலட்சுமி. அதாவது இப்போ இளம் வயது பெண்கள், அதுவும் மெயினாக இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்ககிட்ட காமனாக ரொம்ப பாப்புலரான ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா சீட் சைக்கிளிங் அப்படிங்கிறது. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்குது. அதாவது சீட்ஸ் அப்படிங்கிறது விதைகள் தான். அதாவது அரிசி ஆகட்டும், இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய முந்திரியிலேருந்து பாதாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சீட்ஸ் தான். நம்ம ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய உணவுகள்லேயே பார்த்திங்கன்னா சீட்ஸ் நிறையா இருக்குது. அப்போ இந்த சீட் சைக்கிளிங் அப்படின்னா என்ன, விதை சுழற்சின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் சீட்ஸ், இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ், அதாவது பூசணி விதைன்னு சொல்லுவோம்ல, அது ஆலி விதைகள், ஃப்ளாக் சீட்ஸு, எள்ளு, சீசியம் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சீட்ஸை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பர்டிகுலர் டேஸ் அதாவது உங்கள் பீரியட்ஸ் சைக்கிளோடு அதை சம்மந்தப்படுத்தி பர்டிகுலர் டேஸ் ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வர்றது தான் சீட் சைக்கிளிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில், அதுவும் எஸ்பெஷலி கொரோனாக்கு அப்புறம் பார்த்துட்டோன்னா நிறைய நம்மளோட வெல்னஸ் பற்றி அவேர்னஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மெடிசனே சார்ந்து இல்லாமல் நியூட்ரிஷனாக நேச்சுரலாக என்ன ரெமெடிஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய தேட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதில் ஒரு பாப்புலரான விஷயம் தான் சீட் சைக்கிளிங் அப்படிங்கிறது. இந்த சீட்ஸை இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக இந்த சீட்ஸில் நியூட்ரிஷன்ஸ் நிறையா இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய ஹார்மோன் ஹெல்த்தை ஹார்மோன் பேலன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஈவன் உங்கள் ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுது. ஸோ இதுதான் அந்த சீட் சைக்கிளிங்கோட மிக முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக இப்போ நம்ம தெரிஞ்சது தான், பெண்களுக்கு நிறைய இந்த ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் தைராய்டு, மற்ற நிறைய ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல ரெகுலராகவே நார்மலாக சுரந்துட்டு இருக்கணும். இப்போ பல வகையான காரணங்கள்னால, ஏதாவது ஒரு நோய்கள்னாலேயோ இல்லை ஸ்ட்ரெஸ்னால, வாழ்க்கை முறையினால இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஃபேஷியல் ஹேர்லாம் நிறைய வர்றது, ஆக்னி வர்றது, உடல் பருமன் அதிகமாகிறது, இந்த மாதிரி இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நிறையா தொந்தரவுகள் ஏற்படுது. இப்போ இதுக்கு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள், இர்ரெகுலர் பீரியட்ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்களோட டாக்டர் அப்ரோச் பண்ணுவீங்க. அவங்க ஒரு சில மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ அதை தவிர்த்து அது உங்களுக்கு ஒரு 50% அந்த மெடிசன்ஸ் மூலமாக நம்ம அதை குணப்படுத்த முடியும்னா, இன்னொரு 50% அது நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது எப்படி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது, கண்டிப்பாக உங்கள் டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மெடிசன்ஸ் தவிர்த்து வேறு என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் பேட்டர்ன் இருக்கணும், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களையும் ஆட் ஆன் பண்ணிக்கணும். இதை தவிர்த்து மிக முக்கியமானது டயட் சேஞ்சஸ். ஸோ இந்த டயட்டில் தான் இந்த சீட் சைக்கிளிங் வருது. ஸோ இந்த சீட்ஸ், நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஓகே இந்த சீட் சைக்கிளிங்கை நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னா எங்களுக்கு எல்லா விதமான ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளமும் சரியாயிருமானா? அப்படி கிடையாது. இது ஒரு பகுதி தான் இந்த சீட் சைக்கிள்.